கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவன் எவ்வளவு நல்லவர் அல்லவா! அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது! ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் தமது வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்துவது போல இந்த ஆண்டிற்கும் தேவையான வழி நடத்துதலின் வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து நேரடியாய் பிறந்த வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுதான் இந்த ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய மகிமையை காண்கிற வருஷம். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்ப வாழ்வில் நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். உங்கள் ஊழியத்திலும் நம்முடைய தேசத்திலும் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும். ஆனால் அதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார், நீ விசுவாசித்தால். அந்த வார்த்தை நேரடியாக இருக்கிறது. என் வார்த்தை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை உன்னுடைய வாழ்வில் காண்பாய். இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று நான் வேதம் முழுவதும் தேடினேன். இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருந்தாலும் அது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிபூரணம், தேவனுடைய முழுமை என்ற பல பொருட்கள் அதில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார், தேவனுடைய ஆளுகையை விளங்க பண்ணுவார், தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், தேவனுடைய பரிபூரணத்தை விளங்க பண்ணுவார். இந்த தேவ மகிமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் தியானித்த பொழுது ஆண்டவர் சில வேத பகுதிகளை காட்டினார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய மகிமை இருந்தது. அதை அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணப்பட்டார்களே, அந்த பயணப்படும் பொழுது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தருடைய மகிமை அவர்களை வழி நடத்தியது. அதே போல ஆசரிப்பு கூடாரத்திற்குள் தேவனுடைய மகிமை இருந்தது. சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது. இப்படி மக்கள் காணக்கூடிய விதத்திலே தேவன் தன்னுடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த தேவ மகிமையை ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்வில் தனிப்பட்ட விதத்திலே அனுபவிக்க முடியவில்லை. உதாரணமாக, மகிமை நிறைந்த ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். மகிமை நிறைந்த தேவ பிரசன்னம் சீனாய் மலையில் இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், மோசே, இந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை, அது அவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மகிமையை காணும் பொழுது மோசே கூட முகம் குப்புற விழுந்தார். அவரால் அந்த மகிமையை பார்க்க முடியவில்லை. தீர்க்கனாகி ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவ மகிமையை பார்த்த பொழுது முகம் குப்புற விழுந்தார் என்று வாசிக்கிறோம். சாலமன் ராஜாவின் காலத்தில் ஆசாரியர்கள் எல்லாம் தேவனுக்கு பலி செலுத்தின பொழுது அந்த மகிமை இறங்கி வந்தது. அவர்கள் நிற்க முடியாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய மகிமையை ஜனங்கள் தங்கள் தனி வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத போது இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி இவ்வளவு ஒரு அற்புதமான காரியத்தை சொன்னார். என் மகனே, என் மகளே, உன் முற்பிதாக்கள் எல்லாரும் காண முடியாத அந்த மகிமை, கேட்க முடியாத மகிமை, தொட முடியாத அந்த மகிமையை நான் உன் வாழ்வில் வெளிப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மகிமை எப்படி உங்கள் வாழ்வில் இந்த வருஷத்தில் வெளிப்படும்? இந்த மகிமையை தேவன் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார்? ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை தீர்க்கனாகிய ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த வசனம் எப்படி இருக்கிறது? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எது இந்த மகிமை? யார் இந்த மகிமை என்றால் ஆண்டவராகிய இயேசுதான் இந்த மகிமை. இந்த மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மகிமையை குறித்து
யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் இவ்விதமாய் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் காணக்கூடாத அந்த மகிமை இயேசு என்ற ரூபத்தில் எல்லாரும் காணக்கூடிய விதத்திலே வெளிப்பட்டதாம். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த வருஷம் ஒரு விசுவாசத்தின் ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணப்போகிற வருஷம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உங்கள் குடும்ப வாழ்வில் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை ஊழியர்களே உங்கள் ஊழிய பாதையிலே வெளிப்படுத்துவார். எதிர்பார்ப்போடு இருங்கள். ஒரே ஒரு நிபந்தனை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தார். அன்றைக்கு இருந்த அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன தெரியுமா? அவர்கள் நம்பிக்கை முழுவதும் அழிந்து போய்விட்டது. அவருடைய நம்பிக்கை புதைக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இனி நம்பிக்கையே இல்லை என்று அவர்கள் நினைத்த அந்த இடத்தில் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்கள், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சூழ்நிலைகள், கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், சத்துருடைய கிரியைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்த போதிலும் இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பிரத்யட்சமாய் கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். இந்த லாசருவின் சம்பவத்தில் அவர் வியாதியாய் இருந்த செய்தியை ஆண்டவருக்கு சொல்லுகிறார்கள். செய்தி ஆண்டவருக்கு சொல்லப்பட்டவுடன் அவர் சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்வில் என்ன சம்பவம் நடந்தாலும், என்ன நிகழ்வுகள் நடந்தாலும், என்ன சூழ்நிலைமை மாறினாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றே ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும், என் வாழ்வில் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த எதிர்ப்புகள், இந்த அவமானங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை விளங்குவதற்கு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் மார்த்தாளை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஆண்டவருக்கும் மார்த்தாளுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடக்கிறது. மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து 3 காரியங்களை கேட்கிறார். அதில் முதல் காரியம் வசனம் 21. மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் சொல்லுகிறார், இயேசுவே, நீர் எங்கு இருக்கிறீரோ அங்கு அற்புதம் நடக்கும். நீர் மாத்திரம் என் சகோதரன் சுகவீனமாய் இருந்த நேரத்தில் அல்லது அந்த மரிக்கிற கடைசி நேரத்தில் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். மார்த்தாளுக்கு ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்பு, அளவில்லாத விசுவாசம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் தூரத்தில் இருந்ததினால் அற்புதம் நடக்கவில்லை, அவர் சமீபத்தில் இருந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்கும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட நீங்கள் பல வேளைகளில் இப்படி மார்த்தாளை போலத்தான் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் மாத்திரம் கிரியை செய்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். இந்த சூழ்நிலையில் நீர் மாத்திரம் உடைய பிரசன்னத்தை அனுப்பி கொடுத்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். இந்த வியாதியில் நீர் மாத்திரம் இடைப்பட்டிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று கவலைப்படுகிறீர்களா? இந்த மார்த்தாளை போல நீங்கள் கூட ஆண்டவர் கூட இருந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? எனக்கு அன்பான மகனே, என் அன்பான மகளே, இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மார்த்தாள் கதறினார், நீ என்னோடு இல்லை ஐயா,
ஆகவேதான் அற்புதம் நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறது. மோசேயை பார்த்து சொன்னார் அல்லவா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த ஆண்டின் 365 நாட்களும் ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இந்த ஆண்டவருடைய சமூகம் எங்கே இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, யோவான் எழுதுகிறார் அல்லவா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த மகிமையான கிறிஸ்து எங்கே வாசமாய் இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார். நீங்கள் யார் தெரியுமா? ஒரு உடன்படிக்கை பெட்டி. நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் தெய்வ பிரசன்னம் உங்களோடு கூட இந்த வருஷம் வரும். நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயம். நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், குமாரனாகிய இயேசுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். வல்லமையான தேவ பிரசன்னம் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் இருதயத்திற்குள் நிறைந்திருக்கும். ஆகவே உங்களிலிருந்து அற்புத வல்லமை வெளிப்படும், உங்களிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும், உங்களிலிருந்து அநேகரை காயம் கட்டுகிற தேவனுடைய வல்லமை வெளிப்படும், உங்களுக்குள் இருந்து அற்புதங்களை செய்கிற வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமையான தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை என் வார்த்தை இன்றைக்குத்தான் நீங்கள் முதல் முறை கேட்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு வாயை திறந்து ஒரு காரியத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, என் இயேசுவே, என் இருதயத்திற்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். இனிமேல் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நீர் இல்லை என்றால் என் வாழ்வில் நன்மைகள் நடக்காது. நீர் இல்லை என்றால் என் வாழ்வில் அற்புதம் நடக்காது. என்னை விட்டு விலகாதிரும், எனக்குள்ளாக வாசம் பண்ணும், என்னை உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் இருப்பார். உங்கள் உள்ளத்திற்குள் இயேசு இருப்பதினால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மார்த்தாளை போல நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. இயேசு எங்கேயோ இருக்கிறார் என்றல்ல, இயேசு உனக்குள் இருக்கிறார். வாலிப மகனே, இயேசு உனக்குள் இருக்கிறார். வாலிப மகளே, இந்த வருஷம் முழுவதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உனக்குள் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். ஒரு காரியம் சாதாரணமாய் நடப்பதற்கும் மகிமையாய் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே வந்தார். சாதாரணமாக குறைவுபட்டு விட்டதென்றால் கடையிலே போய் வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி வாங்கி வந்திருந்தால் அந்த குறைவு அன்றைக்கு சாதாரணமாக நிறைவாகி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பிரச்சனைக்கு நடுவில் இருந்தபடினால் அன்றைக்கு தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். வசனம் சொல்கிறது, இப்படி கானா ஊர் கல்யாண வீட்டிலே முதல் அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் சாதாரணமாய் அல்ல, மகிமையாய் காரியங்களை செய்வார். சாதாரணமாய் நடப்பதைப் போல அல்ல, உங்களுக்கு வித்தியாசமாய் செய்வார், வேறு விதத்தில் செய்வார், மகிமையாய் செய்வார், அற்புதமாய் செய்வார். அந்த அற்புதங்களை செய்கிற இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இரண்டாவதாக, மார்த்தாள் இயேசுவை பார்த்து மற்றொரு காரியத்தை கேட்கிறார். அடுத்த வசனத்தில் அதை வாசிக்கின்றோம். யோவான் 11:22. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். மார்த்தாள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ரபி, நீர் இப்பொழுது தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீரோ அதை தேவன் உமக்கு செய்வார். ரபி, என் சகோதரன் மரித்து விட்டான், இப்பொழுது நீர் ஜெபித்தால் கூட நிச்சயமாய் பிதா உமக்கு பதில் கொடுப்பார் என்று இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். மார்த்தாளின் இந்த விசுவாசம் பாராட்டக்கூடிய ஒரு விசுவாசம். மார்த்தாளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் தெரியுமா? இப்பொழுது நீர் கேட்டால் பிதா செய்வார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் கூட இப்படி ஒரு விசுவாசத்தில் தான் இருந்தீர்கள். அவர்கள் ஜெபித்தால் பதில் கிடைக்கும், இவர்கள் ஜெபித்தால் பதில் கிடைக்கும், இந்த ஊழியர் ஜெபித்தால் பதில் கிடைக்கும் என்று யாரோ ஒருவருடைய ஜெபத்தை நீங்கள் நம்பி இருந்தீர்கள், சார்ந்திருந்தீர்கள். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:13-14 வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள்.
ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். மார்த்தாள் கேட்டால், இயேசுவே நீர் கேளும், பிதா செய்வார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? இதோ என்னுடைய நாமத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என் மகனே, இனிமேல் நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்பதை விட நீயே என் நாமத்தை பயன்படுத்தி பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய், உன் வேண்டுதலுக்கு மகிமையான பதில் வரும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே என்று சொல்லும் பொழுது ஒரு அசாதாரண விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ என் நாமத்தை விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் கேட்டது போல நீங்களும் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் ஜெபத்தை ஏறிடுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு மகிமையான பதில் வரும். மார்த்தாள் கேட்ட இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். அதை அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். வசனம் 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். மார்த்தாளின் ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். மார்த்தாளே, நீ இப்பொழுது பார்க்கிறது உன் சகோதரனுடைய மரித்த நிலைமை. நீ இப்பொழுது பார்க்கிறது கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளான உன் சகோதரனுடைய நிலைமை. ஆனால் நீ என்னிடத்தில் ஜெபித்தாயே, நீ இயேசுவாகி என்னிடத்தில் ஜெபம் செய்தாயே, உன் ஜெபத்திற்கு இதோ நான் பதிலை தருகிறேன், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி இயேசுவின் நாமத்தில் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் சாதாரணமான பதிலை தரப்போவதில்லை, அசாதாரணமும் அற்புதமான பதிலை தருவார். இங்கே பாருங்கள், உயிர்த்தெழுந்திருப்பார். வேறு எதை சொல்லியிருந்தாலும் மார்த்தாள் திருப்தி அடைந்திருக்க மாட்டார். ஆனால் அற்புதமான ஒரு வார்த்தை, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எது மரித்து போயிருக்கிறது, எந்த நம்பிக்கை உடைந்து போயிருக்கிறது, எந்த விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கிறீர்கள், எது முடியாது என்று முடிவு கட்டிவிட்டீர்கள், எந்த வாசல் அடைக்கப்பட்டு போயிருக்கிறது, எந்த கதவு திறக்கப்படாமல் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அற்புதமான மகிமையான பதிலை சொன்னதை போலவே உங்களுக்கும் சொல்லுகிறார், நீ செய்ய போகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் மகிமையான பதிலை தரப்போகிறேன். ஆகவே என் மகனே, என் மகளை, விசுவாசத்தோடு கூட நீ ஜெபம் செய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மூன்றாவதாக மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தை பேசுகிறார். அந்த வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, எனக்கு சத்தியம் தெரியும், உம்மை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உயிர்த்தெழுதும் கடைசி நாளிலே என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொன்னார். அதாவது என்றோ ஒரு நாள் என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று விசுவாசித்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே, உன் சகோதரன் என்றோ ஒரு நாள் உயிரோடு எழும்ப போவதில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானாய் தான் இருக்கிறேன், நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆகவே உன் சகோதரன் இன்று உயிரோடு எழுந்திருப்பான் என்று ஆண்டவர் தன்னையே மார்த்தாளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தை பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதை நம்பு மார்த்தாளே, என் வார்த்தையை நம்பு. என் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவர் கூட இந்த உலகத்தில் கெட்டு போனதில்லை. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதன் பொருள் என்ன? மரித்தாலும் கூட நான் உயிரோடு எழுப்புவேன். நம்பிக்கை இழந்து போனாலும் கூட அந்த நம்பிக்கை இழந்த மண்மேடுகளுக்கு
நான் திரும்ப உயிரை கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் எதிராக இருந்தாலும் கூட அதில் ஒரு உயிர்த்தெழுதலை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றவர்கள் தான் நம்முடைய முற்பிதாக்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனானாரை. எப்படி? மரித்து போன அவருடைய சரீரம் ஆண்டவருடைய வார்த்தையினால் உயிர் கொண்டது. எபிரேயர் 11 சாராளை குறித்து வாசிக்கிறோம். இந்த சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து, அது என்ன அற்புதமான வார்த்தை! அவருடைய விசுவாசம் அவருக்குள் ஒரு வல்லமையை கொடுத்ததாம். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தபடினால் ஆண்டவருடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை விசுவாசியுங்கள். நீங்கள் கருத்தாயும் கவனமாயும் இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் எதை உங்களோடு கூட பேசுகிறதோ சிறு பிள்ளையை போல நம்புங்கள். ஆண்டவர் சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே, இந்த ஜீவ வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். உங்கள் சொந்த கண்கள் அதை காணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது இதை அறிக்கை செய்யுங்கள். இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன். எல்லா காரியங்களும் சாதாரணமாக நடப்பது போல நடக்கப் போவது இல்லை. உம்முடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால், உம்முடைய பிரசன்னத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால், உம்முடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் எனக்கு காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். நான் அதை விசுவாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் அதை நம்புவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நடத்துங்கள். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தருடைய அற்புதங்களை காண்கிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு நடக்க முடியாது, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தினால் நடக்க போகிற ஆண்டு. ஆகவேதான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது ஒரு மகிமையின் ஆண்டு. ஒருவேளை தேசத்தில் வித்தியாசமான காரியங்கள் நடக்கலாம், உலகத்தில் வித்தியாசமான காரியங்கள் நடக்கலாம், எதிர்பாராத பயங்கர நிகழ்வுகள் நடக்கலாம், எதிர்பாராத சீற்றங்கள் நடக்கலாம், அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம், சமுதாயத்திலே பல காரியங்கள் மாற்றங்கள் வரலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் அசைக்கப்படாமல் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலும், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அவருடைய வார்த்தையின் மேலும், உங்களை நம்ப பண்ணின அவருடைய நாமத்தின் மேலும் உங்கள் விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மகிமையை காண்பீர்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வானம் உமக்கு சிங்காசனமும் பூமி உமக்கு பாதப்படியுமா இருக்கிறதே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி. இந்த ஜீவ வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் தானப்பா உம்முடைய உடன்படிக்கை பெட்டி, உம்முடைய மகிமையை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் இவர்களை மாற்றியிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய மகிமையை சுமக்கிற தேவ ஆலயமாய் இவர்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய முழு மகிமையும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் தங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த மகிமையை கண்டு கண்டு பூரிக்கவும், அந்த மகிமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஜெபங்கள் விசுவாசம் நிறைந்த ஜெபமா இருக்கட்டும். அசாதாரணமான காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. சாதாரணமாய் வாழ்ந்தது போதும், சாதாரணமாய் ஜெபித்தது போதும், சாதாரணமாய் அல்ல ஆண்டவரே, அசாதாரணமாயும் அற்புதங்களை எதிர்பார்த்தும் ஜெபிக்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கட்டும் அப்பா. என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வசனத்தின் மேல் உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கை வைத்ததினாலே அந்த லாசரு வெளியே வந்தானே, இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல மகிமையான
மகிமையான காரியங்கள் இந்த வருஷம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்லறை அன்றைக்கு திறக்கப்பட்டதே, சுற்றி இருந்த பிரேத சீலைகள் எல்லாம் கீழே விழுந்ததே, அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மரித்து கிடந்த அனுபவங்கள், அடைப்பட்ட விசுவாசங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலே வெளியே வரட்டும் ஆண்டவரே. மரித்த ஆவிக்குரிய அனுபவங்கள் வெளியே வரட்டும், மரித்த விசுவாசம் வெளியே வரட்டும், மரித்த ஜெப வாழ்க்கை வெளியே வரட்டும். தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு விசுவாசத்தை உடைய ஜனங்கள் உள்ளத்திலே கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் ஊழியம் செய்கிற தேவ தாசர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் அவர்களுடைய ஊழியத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படி எல்லா ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வருஷம் எழும்பி பிரகாசிக்கட்டும். சாதாரணமாய் அல்ல ஆண்டவரே, மகிமையாய் ஊழியம் செய்யட்டும். ஆவிக்குரிய ஊழியம், மகிமை நிறைந்த ஊழியம் என்று சொன்னீரே. இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் மகிமையான ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் வந்து தங்கி இருப்பீராக. அவர்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக. அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேசத்திலே இந்த வருஷம் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. முழு உலகத்திலும் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அன்றைக்கு மோசேக்கு சொல்லி உம்முடைய மகிமையான சமூகம் முன் சென்றது போல இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக உம்முடைய மகிமையான பிரசன்னம் கடந்து செல்ல போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். எதிரிகளின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அன்றைக்கு தாகோன் விழுந்தது போல எல்லா எதிர் வல்லமைகளையும் இந்த வருஷம் கீழே விழுவதாக. சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை திருச்சபையின் மூலம் உயர்ந்திருக்க போகிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வருஷமெல்லாம் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷம் மகிமையான காரியங்களை உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தின் படியே கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையாய் வாசமாயிருக்கிறார். உங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுவார். கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை உங்கள் ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது சாதாரணமாய் காரியங்கள் நடக்கப் போவதல்ல, அசாதாரணமாய் நடக்கும். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பைபிள் கால்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் மாத்திரம் அல்ல, ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற ஒரு யூடியூப் சேனலிலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையான வார்த்தைகளை மக்களுக்காக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களில் அநேகர் அந்த டுடேஸ் விக்டரியை நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்திருக்கலாம். இந்த வருஷத்திலிருந்து அந்த டுடேஸ் விக்டரியை ஒவ்வொரு நாளும் பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அநேக ஆயிரம் மக்களுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் நேசித்து நீங்கள் செய்த எல்லா ஜபங்களுக்காக உங்களுக்கு மனதார நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஜபம், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை, உங்களில் ஒரு சிலர் மாதாந்திரம் அனுப்பி தருகிற காணிக்கை, இவைகள் எல்லாவற்றுக்காயும் மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ a happy new year. God bless you.